நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த மேலான கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். பரம இரட்சகர் சர்வத்தையும் உருவாக்கின, சர்வலோகத்தையும் நம்மையும் படைத்ததான ஒரு பெரிதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். வேதாமத்திலே நாம் பார்க்கிற காரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் இஸ்ரவேலர்கள்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் சொன்ன பொழுது அது ஒரு தேசத்தை குறித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலமாகிய கிறிஸ்தவர்களுடைய காலத்தில் வரும் பொழுது விசுவாசத்தின்படி நாம் அத்தனை பேரும் இஸ்ரவேலர்கள். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் என்று வேதாகமம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நான் அடிக்கடி கோட் பண்ணுகிற ஒரு வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். அதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், யார் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானோ உலகத்தை ஜெயிக்கிறவன் வேற யாராக இருக்க முடியும் என்று அதில் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று ஒரு கேள்வி அந்த இடத்துல சவால் வைக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்காமல் தேவன் வேற யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? கேள்வி என்ன என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பது முதலாவது ஒரு கேள்வி. இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி வீட்டு வாசலில் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நீங்கள் ஓட்டு உரிமை இருக்குதா, இந்திய பிரஜை தானா அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது நமக்கே டவுட்டாக இருக்கும். யார் நீங்கள், உங்கள் பேர் நீங்கள் தானா அப்படின்னா நமக்கு ஆமாம் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம அவங்கள்ட்ட காட்டினதுக்கப்புறம் தான் நாமளும் நமக்கே ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் நம்பிக்கையும் விதவையின் கீழ்ப்படிதலும் என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு சில மணி துளிகள் பேசும்படியாக வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். தீர்க்கதரிசியின் நம்பிக்கையும் விதவையின் கீழ்ப்படிதலும். 1 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 கிங்ஸ் 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம், பக்கம் 452, பழைய ஏற்பாடு 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். எலியா தீர்க்கதரிசி ஒரு தேசத்துக்கு விரோதமாக அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறது வரைக்கும் இந்த தேசத்தில் இனி மழை பெய்வது இல்லை அப்படின்னு ஒரு வாக்கு அங்கு கொடுக்கிறார். இனிமேல் இந்த ஊரில் மழையே பெய்யாதுப்பா, நான் சொல்கிறது வரைக்கும் மழை பெய்யாது அப்படிங்கிறார். அங்கே இருந்த தண்ணீர் எல்லாம் வற்றி விட்டது. தேசம் பஞ்சத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. அந்த அதிகாரத்தின் முதல் வசனம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தேசம் முழுவதும் பஞ்சமாக வருகிறது. மழையும் இல்லை, பனியும் இல்லை, எந்த விளைச்சலும் இல்லை. எல்லா இடங்களிலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? அப்பா, நீ அந்த ஊரில் தானே வாழ்கிற, நீ எப்படி பிழைக்க போகிறாய்? அதற்கு அவர் கொடுக்கிற ஒரு பதில் என்ன? 3வது வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அப்போ அவருக்கு சந்தோஷம். சரி, ஊரை நம்ம சபிச்சாச்சு அல்லது சொல்லியாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஊரில் இனிமேல் மழை பெய்யாது, பனி பெய்யாது, பஞ்சம் வரப்போகிறது. பொறுத்துக்கோங்க. அந்த ஆற்றிலே நீ போய் அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கோ, உனக்கு அங்கே ஆகாரம் கிடைக்கும், காகம் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அங்கே போய் இவர் சுகமாக அங்கே உட்கார்ந்து விட்டார். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி விட்டதாம். 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ரொம்ப சந்தோஷமாக அவர் தன்னுடைய லைஃபை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். காலையில் சாப்பாடு வாசலுக்கு வருது, சாயந்தரம் சாப்பாடு வாசலுக்கு வருது, பக்கத்தில் தண்ணி ஓடுது, குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஊரில் பஞ்சம், இவர் மாத்திரம் வயிறை நிரப்பி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த ஊரில் அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி விட்டது. 7வது வசனம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இங்கே தான் நம்முடைய சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. தீர்க்கதரிசியின் நம்பிக்கை. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு எப்பொழுதும் தேவன் நன்மை செய்வார். ஊரெல்லாம் கஷ்டப்பட்டாலும் எங்கேயோ இருந்து ஆகாரத்தை ஒரு காகம் கொண்டு வந்து கொடுக்கிறது. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாருன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ அந்த ஆறும் வற்றி போய்விட்டது. இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடு கிடச்சி அந்த ஒரு வீட்டில் உட்காந்துட்டு யாராவது நமக்கு கொண்டு வந்த சாப்பாடை கொடுத்து தண்ணியும் கொடுத்து பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம அடுத்த லெவல் யோசிப்போம். ஏன்னா இதுவரைக்கும் அப்படி தான் நடந்தது. இதுவரைக்கும் சந்தோஷத்தோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு எலியாவிற்கு இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். மொத்தம் 4 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். தேங்க்யூ. 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். முதலாவது, தேவனுடைய பங்கீடு. தேவனுடைய பங்கீடு சில சமயம் எதிர்பாராத வழிகளில் நமக்கு வருகிறது. நாம் நினைக்காத இடத்துலேருந்து வரும். நாம் நினச்சி கொண்டிருப்போம், இந்த எலியா ரொம்ப அழகாக ஆற்று பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார், காகம் வந்து ஆகாரம் கொடுத்தது, இனி அந்த ஆறு வற்றி விட்டது, இனி போகக்கூடிய இடம், இனி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா இதோட நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் அதை எதிர்பார்த்து அதை செய்தார் என்றால் இல்லை. தேவனுடைய வழி என்ன நடக்கிறது? இந்த ஆறு வற்றி போய்விட்டது, நீ இப்போ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு பணக்காரர் ஒரு பண்ணையார் இருப்பார், அவங்க வீட்டில் நீ இருந்து எல்லாம் உனக்கு போஷிக்கப்படும் அப்படின்னா இல்லை. அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். அந்த ஊர் என்னன்னா ஒரு விக்கிரகம் நிறைந்த
பாகால் தெய்வம் என்று சொல்லப்படுகிற பாகாலை தொழுது கொண்டு வந்த அந்த ஊரிலே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அங்கே போ அப்படிங்கிறார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? ஏற்கனவே ஊரில் பஞ்சமாக இருக்குது, இருந்த ஆற்று தண்ணியும் வற்றி போயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விதவைகிட்ட போய் அந்த அம்மா ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்துல போய் நான் அங்கே போய் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? என்னுடைய வழி உன்னுடைய வழி அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். இப்போ தேவனுடைய திட்டம் நாம் நினைப்பது போல இருப்பது அல்ல. சில நேரங்கள் நமக்கு வரக்கூடிய உதவிகளோ நமக்கு வரக்கூடிய கதவுகளையோ நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்தி விடுவோம். சார், இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைச்சி நல்லா இருக்காது, அவனே கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், நமக்கே இந்த கம்பெனி, நம்ம நல்ல கம்பெனியாக பெரிய கம்பெனியாக பார்த்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் தேவனுடைய நினைவு அதுவாக இருக்காது. ஒருவேளை நாளைக்கு அந்த கம்பெனியவே நீங்கள் வாங்கலாம், அதனால் இன்றைக்கு உங்களை அந்த இடத்துல துவக்க வைத்திருக்கலாம், தெரியாது. We can't limit God's activity. அவருடைய திட்டங்களை நாம் நம்முடைய எண்ணங்களிலே வைத்து அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. இந்த எலியாவை நீ சாரிபாத் ஊருக்கு போ, ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளை இடுகிறேன் என்று அந்த சொன்ன பொழுது இவர் என்ன பண்ணார்? அதை ஏற்றுக்கொண்டார். அதான் நம்முடைய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவனுடைய ஒரு திட்டம் நம்முடைய வாழ்விலே வருகிறது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய எண்ணத்தின்படி நாம் செயல்படுத்துவது சரியாக இருக்குமானா அது சில நேரங்களில் பல நேரங்களிலே அது தீமையை கொண்டு வந்து விட்டுவிடும். நாம் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருப்போம், இப்படித்தான் அதை செயல்படுத்த வேண்டும் என நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதுவோ வேறு வகையிலே இருக்கிறதை நாம் கவனிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் பேஜ் நம்பர் 274, 274வது பக்கம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்கிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, நம்முடைய நிலைமையின்படி அல்ல, நல்லா கவனிங்க, நம்முடைய தகுதியின்படியோ நம்முடைய எதிர்பார்ப்பின்படியோ அல்ல, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம அதனால் தேவனுடைய வழியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு உதவியையும், எந்த ஒரு தீர்மானத்தையும், எந்த விதமான ஒரு அனுகூலமான கதவுகளையும், எந்த விதமான அனுகூலமான எண்ணங்களையும் நம்முடைய திட்டத்தின்படி நாம் அதை எதிர்கொள்வதல்ல. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிற இன்னொரு மேன்மையான ஒரு காரியத்தையும் நாம் அங்கு கற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு எவ்வளவோ சின்ன பலன் இருக்கலாம், நான் ஒரு சின்ன வகையிலே நான் பிரயோஜனப்படுகிறவனாக இருக்கலாம், சாதாரண ஒரு அறிவு எனக்கு எடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார்? அதை தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். ஒன்றுமே இல்லாத இடத்தை உருவாக்குகிறவர் அல்லவா, வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினவர் அல்லவா. நாம் எப்படி இருக்க வேண்டும், எது நமக்கு ஆசீர்வாதம், எது நமக்கு நன்மை என்பதை நாம் அல்ல தீர்மானிப்பது, அது அவருக்கு தெரியும். எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஒரு மனுஷனாக வலம் வந்தவர்.
ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு நடந்த காரியம் என்ன? நாம் நினைப்போம், எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, நல்ல டாக்டராக, ஊரில் பெஸ்ட்டு டாக்டராக போய் பார்க்கணும். அமெரிக்காவிலேருந்து அல்லது லண்டன்லேருந்து ஒரு வயசான டாக்டர் ஒருத்தர் வந்து நம்ம எல்லாம் தொட்டு பார்த்து செக் பண்ணி ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சு நாடி பிடிச்சி பார்த்து நாக்கை நீட்டுங்கன்னு நாக்கு அமுக்கி எல்லாம் பார்த்து எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை திறக்கும் பொழுது நீ சுகமாயிட்ட அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நிறைய பணம் எல்லாம் எடுத்து சொத்துக்களெல்லாம் கொண்டு போய் என்னுடைய குஷ்டரோகம் இப்படி சுகமாகி நான் வீட்டுக்கு திரும்புவேன் என்று போன பொழுது உள்ளே இருந்து ஆளை விட்டு தகவல் சொல்கிறார் நாகம்மானுக்கு, அங்கே போய் 7 தடவை குளிச்சுட்டு நீ ஊருக்கு போ, சரியாக போயிடும். ரொம்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நீ என்னை மதிக்க வேண்டாமா? வெளியூரில் இருந்து நான் அவ்வளவு சொத்துக்களோட உனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ உள்ளே இருந்து வேலைக்காரனை விட்டு கேஆர்சி அனுப்பி எங்கள் ஊரில் போய் இருக்கிற குளத்தில் ஆற்றில் போய் 7 தடவை குளிச்சுட்டு நீ ஊருக்கு போய் சரியாக போயிருன்னு சொல்கிறியே. பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படியா இருக்கும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனுடைய பங்கீடு சில சமயங்களிலே எதிர்பாராத தீர்மானங்களிலே வரும். நாம் அதற்கு வேண்டியது நம்ப வேண்டும். தேவனை நாம் நம்ப வேண்டும், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவனை நம்பும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எலியா கேரித் ஆற்றண்டில் உட்கார்ந்துருந்தார், அந்த ஆறும் வற்றி போயிடுச்சு. இப்போது வேற ஒரு சீதோனுக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன்னு சொன்னார். அதை நம்பி அவர் போனார். இரண்டாவது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் அதிசயங்களமான கதவுகளை நமக்கு திறக்கிறது. நாம் கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் எதிர்பாராத அதிசயங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே இடத்துக்கு திரும்ப வருவோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்க வருகிறேன் என்றார். இவரை நம்பி போயிட்டார், அந்த ஊருக்கு சாரிபாத்துக்கு போயிட்டார், ஒரு விதவையை தேடி. இப்போ ஒலிமுக வாசல், அந்த ஒலிமுக வாசல்னா அந்த ஒரு ஊருக்கும் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸில் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா யார், அந்த விதவை தெரியலையே, ஒரு விதவைன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா அங்கே விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஊர் பஞ்சம், ஒன்றும் செழிப்பு இல்லை. விறகு பொறுக்கிட்டு இருக்கும் பொழுது கேட்குறாரு, ஏம்மா இங்கே வா. என்னங்கய்யா? கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு. சரின்னு இந்த அம்மா தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போது நிப்பாட்டியாம்மா கொஞ்சம் நில்லு, வர நேரம் எனக்கு கொஞ்சம் 2 ரொட்டி செஞ்சு கொண்டு வாமா அப்படிங்கிறார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வான். அப்போ தான் அந்த அம்மா டென்ஷன் ஆகிடுச்சு. நீ யாரோ ஒரு ஆள் வந்திருக்கிற, நான் பாட்டுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு கூப்பிட்டு தண்ணி கொண்டு வா, பாத்திரத்தில் கொண்டு வான். ஏற்கனவே ஊரில் தண்ணி இல்லை, நீ பாத்திரத்தில் கொண்டு வா. சரி பரவாயில்ல, வாங்க போகிறேன். அதை நீ பாட்டி கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பம் வேற ரொட்டி வேற செஞ்சு எடுத்துகிட்டு வரான்னு சொல்கிறியே அப்படின்னா அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க.
என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும். அதை எபிரேய பாஷையில் நான் அதை ரீசெக் பண்ணேன். சில நேரம் வேறு மாதிரியான ஒரு வால்யூம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி சொல்கிற அந்த வேர்டு கவனிங்க. ஒரு பிடி மாவு, நம்ம கையில் ஒரு பிடி பிடிச்சா எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் மாவு இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. எல்லாம் தீர்ந்துருச்சு, ஊரில் பஞ்சம், இனிமேல் பிழைப்பதற்கு வழி இல்லை, எனக்கு கணவன் இல்லை, வேலை இல்லை, ஒரு பையன் இருக்கிறான், அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மொத்தமாக வாழ்வு எனக்கு இருட்டி விட்டது, இனி என்ன பண்ணுறது? விஷம் சாப்பிட்றோன்னா விஷம் சாப்பிட்றதுக்காவது ஏதாவது ஒன்று வாயில் சேர்த்து போட்டுக்கலாம், வெறுமையாக சாப்பிட்றதுக்கு முடியல. சரி, கொஞ்சம் ஒரே ஒரு படி மாவு இருக்குது, அந்த ஒரு பிடி மாவில் என் பையனை என் கண்ணு முன்னாடி ஒரு ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அதான் லாஸ்ட்டு, இனிமேல் சாவ தான் வேணும், வேறு வழி இல்லை, இருக்கிறதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே நாங்கள் அப்படியே செத்து போயிடலாம்ப்பா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். அதையும் நீ எங்கள்கிட்ட கேட்குறியா அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குறாங்க. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்க வருகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, லைஃப்பில் எனக்கு ஒன்றுமே இல்லை. பேங்க்கில் பணம் இருக்கா? இல்லை. ஏதாவது நகை வச்சுருக்கிறோமா? இல்லை. வீட்டில் பாத்திரம் இருக்கா? இல்லை. ஏதாவது விற்று வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே செத்து போயிடலான் இருக்கிறேன். அதுக்காக நான் ஊரில் விறகு பொறுக்க வந்தால் நீ என்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்குறியே. சத்தியமாக நான் சொல்கிறேன், நம்ம சில நேரம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, அதனால் நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, நீ எந்த கடவுளை கும்பிட்றியோ அந்த சாமி சத்தியமாக நான் சொல்கிறேன், என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் பொழுது அப்போ தான் நாம் அங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் இருக்குது. ஐ திங்க் நான் லாஸ்ட் டைம் அந்த நேரம் அதை பற்றி நான் பேசியிருந்தேன். என்ன இருக்குது நம்ம கையில்? என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை அப்படின்னுவோம். பல நேரங்களில் நம்ம அதை சொல்லுவோம். என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. இருக்கிறதை அடையாளப்படுத்தினவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் என்று நாம் அந்த செய்தியிலே பார்த்தோம். என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னா 5000 பேர் அங்கே சாப்பிட்டாங்க. அது 5000 பேர் இல்லை, ஏறத்தாழ 15000 பேர் அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது. இருக்கிறது கொஞ்சம், என்ன கையில் இருக்குது அதை நாம் அங்கீகரிக்கும் பொழுது, அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அப்போது இந்த மனுஷன் சொல்கிறார், தேவனுடைய மனுஷன், அப்பொழுது எலியா அவளை பார்த்து 13வது வசனம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு பிடி மாவு இருக்கா, அதில் போய் நீ ரொட்டியை சுடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்? அதிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நினச்சி பாருங்க, யாராவது இப்படி ஒரு சூழலில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா? யாருக்காவது? இருக்கிறதே 1 ரூபா தான்ப்பா இருக்குது, அதை நான் அவனுக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? போய் வேறு யாரை போய் கேளு, பக்கத்தில் போய் விசாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போயும் இவர் விடலை, பரவாயில்ல, நீ இருக்கிற ஒரு படி மாவில் நீ ரொட்டி செய், ஆனால் முதல்ல அதை எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மா அதை கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்மளை நினச்சி பாருங்களேன், நம்ம லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம சந்திச்சிருப்போம் அந்த சூழலை. கண்ணு முன்னாடியே இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அப்படி தான் சொல்லியிருப்போம். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நம்புவோமா? நாம சொல்லுவாங்க, நல்லா இருப்ப, நீ நல்லா ஆசீர்வாதமாக இருப்பப்பா, எனக்கு முதல்ல ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்படின்னா ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. சொல்லிட்டே நடந்துருமா? இவர் பெரிய இவர் சொன்ன உடனே அப்படியே வந்துடும்.
இந்த அம்மா அதை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், போனார்கள், செய்தார்கள், இவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கு அப்புறம்தான் அவருடைய வித்தியாசத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அதில் நடந்தது என்ன? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாள் அதை சாப்பிட்டார்கள். அதற்கு ஒரு வரமுறை கொடுக்கப்படுகிறது. 14வது வசனத்திலே, தேசத்தின் மேல் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் நீ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீயாக எழுந்து உனக்கு உன்னுடைய தேவைகளை சந்தித்து கொள்ளுகிறது வரைக்கும் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்பதை அவர் கொடுக்கிற அந்த வாக்குறுதி. எப்போ அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது? இருந்ததை அடையாளப்படுத்தி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது. நீ தேவனுடைய மனுஷனாக இருக்கிறாய், உன்னுடைய தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், என் இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மாவு தான் இருக்குது, ஒரே ஒரு கைப்பிடி தான் இருக்குது, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லாமல், என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னத்துக்காக இருக்கும்? சரி, இந்த விதவை இல்லை போல இருக்குது, வேறு விதவை போய் பார்க்கலான்னு போயிருப்பாரா? தெரியாது. ஆனால் அந்த அம்மா என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நம்ம ஒரு போய் நிலத்தை வாங்குகிறோம். அந்த நிலத்தை வாங்கினதுக்கப்புறம் விவசாயம் செய்யணும் அப்படின்ட்டு நல்லா உழுது தண்ணீரெல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதில் நல்லா மாங்காவும் தேங்காவும் வந்துடுமானா வராது. அதில் கொண்டு போய் நாம் வாங்கி அங்கே கொண்டு போய் செடியை வைத்து வளர்க்க வேண்டும். 38 என்ன சொல்லுகிறது? 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம கொடுக்கறது அமுக்கி குலுக்கி கொடுக்கல, கொடுக்கறது வெறுமையாக கொடுங்கள், அவ்வளோதான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கொடுக்கப்படும் பொழுது எப்படி கொடுக்கப்படுகிறது? அவர்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இது நீங்கள் ஒருவேளை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வயது சென்றவர்களுக்கு அது புரியும். ஊரில் நெல் எடுத்து கொடுப்பாங்க. விளைச்சலில் போய் நீங்கள் ஒரு படி நெல் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நெல் எடுத்து ஒரு படி அளந்து சாக்கில் போடுவாங்க. ஆனால் அந்த படியை நெல்லில் எடுத்து அப்படியே கொடுக்கலையா. இப்போ நீங்கள் அரிசி கடையில் போய், ரேஷன் கடையில் நல்லா தெரியும், ரேஷன் கடையில் போய் நீங்கள் ஜீனி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஜீனி ஒரு கோவலை கொடுப்பாரானா கோவலை எடுத்து தராசில் போட்டுட்டு மேலே பார்ப்பார். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நம்மளும் மேலே பார்ப்போம். இவர் கையால் இங்கே கீழே இழுத்துட்டு போட்டுருவார். இப்போ அப்படி இல்லை, இப்போல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. அதுலேயும் டப்பால் என்ன வச்சுருப்பாங்க நிறைய சொல்லக்கூடாது. அளவு அமுக்கி குலுக்கி அந்த ஒரு படி நிறைய நமக்கு அதை கொடுக்குறாங்களாம். அதான் தேவன் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நாமே அளக்கும் பொழுது வஞ்சகமாக அளந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. எபிரேயருக்கு அடுத்த புத்தகம் யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம், பேஜ் நம்பர் 314, 314. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். நான் கிரியைகள் செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது நன்மை வருமா? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், நான் நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், ஒன்றுமே பண்ணலையே. கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஏதாவது செய்யணும், என்ன இருக்கிறது, நான் அதை செயல்படுத்த வேண்டும். எதையும் செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. எபிரேயர் 11வது அதிகாரம்
6வது வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பேஜ் நம்பர் 308. இப்போ நான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த எலியாவானவர் இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறார். பஞ்சமான ஊருக்கு போகிறார். ஒரு விதவையை தேடி போகிறார். தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் நிச்சயமாக எப்படி ஆகிலும் நம்மை காப்பாற்றுவார் என்று ஒரு தீர்க்கதரிசி நம்பினான். இவர் தேவனுடைய மனிதன், அவர் சொல்லுவதை இந்த அம்மா கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இவர் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார், இருக்கிற மாவையை விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நாம் கீழ்ப்படிந்தால்தான் மேலே ஏற முடியும். ஏணி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேல் படிக்கு போகணும்னா கீழ்ப்படியே நம்ம கண்ணில் பார்க்கணும். நேராக ஜம்ப் பண்ணி மேலே பிடிக்க முடியுமானா முடியாது. கீழே உள்ள படி அது முதல் படி. அதனால தான் கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறது. அந்த கீழே இருக்கிற படியில் முதல்ல கால் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அடுத்த கால் தான் அப்போ மேலே போக முடியும். நம்ம நேராக மேல் படியை பார்த்தோம்னா கீழ்ப்படி கண்ணில் படாது, நாம் மேலே ஒரு நாளும் போக முடியாது. இப்போது கீழே இருக்கிற படி, முதல் படி என்னது? கீழ்ப்படி. அவ்வளோதான். அந்த படியில், முதல் படியில் நாம் கால் வைத்தாலே அன்றி நாம் மேலே போவது இல்லை. நம்முடைய அனுபவம் பல நேரங்கள் அது கேள்வி கொடுக்கும். நம்முடைய அனுபவங்கள் பல நேரங்களில் கேள்வியை வைக்கும். நான் வாழ்க்கையிலேயே எவ்வளோ பெரிய மீனவன் தெரியுமா? கடலுக்கு அடியில் நாங்கள் போய் முத்துக்கள்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். 10 நாள் கடலுக்குள்ளார நாங்கள் படகுல போய் அங்கே இருந்து மீன் பிடித்து அங்கேருந்து நாங்கள் திரும்பி வருவோம். சூரியனை பார்த்து கடலுக்குள்ளே நாங்கள் போய் எந்த இடத்துக்கு போகிறோன்னு எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுவார்கள் மீனவர்கள். நமக்குலாம் 2 ரோடு மாறி போயிட்டாலே திரும்பி எப்படி வர்றதுன்னு தெரியாது. உடனே கூகுள் மேப்பை போட்டு கரண்ட் லொக்கேஷனை போட்டு அந்த லொக்கேஷனை பார்த்து லெஃப்ட்டில் போ ரைட்டில் போன்னு கூகுள் அக்கா சொன்னதுபடி தான் நம்ம வெளியே வருவோமே ஒழிய நமக்காக ரோடை கண்டுபிடிச்சி வர முடியுமானா முடியாது. ஆனால் கடலிலே மீனவர்கள் திசையை பார்த்து எந்த ஊர் எந்த இடத்துல எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்று அளவு எடுத்து அவர்கள் அனுபவசாலிகள் இடத்துல, அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு மீனவர் இடத்துல நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு கடையில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு வலையை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது மீன் பிடிக்கிறதுக்கு எந்த அனுபவம் இல்லாத ஆண்டவர் சொன்னார், நீ லெஃப்ட் சைடு வலது பக்கம் இடது பக்கம் ரைட் சைடில் வலையை போடு, உன் வலையை வலது பக்கம் போடு அப்படிங்கிறது. இவருக்கு எப்படி இருக்கும்? நைட்டெல்லாம் நான் மீன் பிடிச்சேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. நான் மீனவன், பிறந்ததுலேருந்து நாங்கள் மீனவர்கள், எங்களுக்கு தெரியும் எந்த சீசனில் எந்த இடத்துல எந்த பக்கம் வலையை போட்டால் வரும்னு. நீங்கள் பெரிய ஆளா? லூக்கா 5வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஆனாலும் நீர் சொல்லுகிறதுபடி நான் அதை செய்கிறேன். நைட்டெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் நீர் ஆண்டவர், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வலது பக்கம் போடணுமா போட்டுருவோம். அவர் வலையை போட்டார். பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கு மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இப்போ பல நேரங்களிலே நாம் கீழ்ப்படிவது இல்லை. வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவது அல்ல. நம்ம 1000 கேள்விகளை நம்ம விளக்கத்தை நம்ம கேட்கும் பொழுது என்ன நடக்கும்? கடைசியாக விளக்கம் கொடுத்தாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது. தெரியும் நம்ம எவ்வளவு கேள்வி பதில்கள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எத்தனையோ ஜனங்கள் அதை பார்த்து தங்களுடைய வேதாகம வகுப்புகள் தங்களுடைய சபையிலே அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? எதற்கு நான் சபைக்கு வரணும்? எதற்கு நான் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளணும்? எல்லாம் விளக்கப்பட்டாலும் இருதயம் கீழ்ப்படிந்திருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு எந்த கேள்வியும் கேட்காமல் நாம் விசுவாசித்து அதற்கு உடன்படும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, நிச்சயமாக எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும்
தேவன் அதை இலகுவாக மாற்றி போடுவார். இந்த அம்மா கிட்ட, உன் கையில் ஒரே ஒரு பிடி தானே இருக்குது, பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொண்டு வா, ஃபஸ்ட்டு நீ எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் அதை செய்யலாம். அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்தார்கள். இது அவருக்கு கொண்டு போகிற விஷயத்தை நாம் அங்கே பார்க்கல, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. உம்முடைய தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அவர்கள் நம்பினார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுது அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே அதிகாரத்துக்கு நம்ம திரும்ப வாங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நாம் ஒப்பு கொடுத்ததை தேவன் பெருக்குகிறார். நாம் எதை ஒப்பு கொடுத்தோமோ அதை அவர் பெருக்குகிறவர். சொன்ன சின்ன ஒரு கைப்பிடி மாவை நான் ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் அதை பலவித மடங்காக அதை பெருக்கினார். அநேக நாட்கள் ஒரே ஒரு படி மாவிலிருந்து பெருகப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சின்ன ஒரு லெவலில் நாம் இருந்திருக்கலாம். நினச்சி பார்ப்போமே, இன்றைக்கி 2025 இருக்கிறோம். ஒரு 10 வருஷம் பின்னாடி நினச்சி பாருங்கள், நம்ம யாராக இருந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தது, எப்படி நாம் எதிர்பார்த்தோம், மேலே இருந்தோமா கீழே இருந்தோமா. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாழ்மை இன்றைக்கு இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேன்மை இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கண்ணை காலையில் திறக்காமல் இருந்தாங்க, எத்தனை பேர் கண்களை திறக்க முடியாமல் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். புரூனை தேசத்தில் இருந்த பொழுது அங்கே தாய்லாந்துக்காரர்கள் அதிகம் வேலை செய்கிற ஒரு லேபர் ஃபோர்ஸ். இங்கே எப்படி வடநாட்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்கிறதோ அங்கே தாய்லாந்து ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பழக்கம் என்ன அப்படின்னா, வண்டு. நம்ம மழை காலத்தில் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய வண்டு வரும், திடீர்னு தொப்புன்னு விழுகும். அது நீங்கள் அதுவாக நினச்சா தான் பறந்து போகும். நீங்கள் விரட்டி விட்டிங்கன்னா அது கல் மாதிரி உருண்டு ஓடும். அதை பிடிச்சி ஒரு பெயிண்ட்டு டப்பா, பெரிய 5 லிட்டர் பெயிண்ட்டு டப்பாவில் நிரப்பி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. இது அவங்களுக்கு சுவையான ஒரு உணவு. பெரிய பெரிய வண்டு அது எப்படி பிடிச்சிட்டு வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருடைய அந்த அக்காமடேஷன்லேயும் வண்டு பக்கெட் இருக்கும், நிரப்பி வச்சுருப்பாங்க, கருப்பு கருப்பாக இருக்கும். அதை எடுத்து அதை பொறிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. பலவிதமான உணவு வகைகள். நமக்கு ஆடுனா இன்றைக்கி என்ன ரேட்டு, அவர்களுக்கு நாய். நமக்கு நாய்க்கறினா நமக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுவோம், அவர்களுக்கு ஆட்டுக்கறினா கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, நாய்க்கறி அவங்களுக்கு நல்லா இஷ்டம். நாயை பார்த்த உடனே 2 பிரெட்டை ஓடி போய் 2 பிரெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே அஜினமோட்டோவை வச்சு நாய்க்கு சாப்பிட கொடுப்பாங்க. நாய் சந்தோஷமாக சாப்பிடும், தலையில் அப்படி லேசாக தட்டுவாங்க, அது கீழே விழுந்துடும். அது ஏதோ ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறாங்க. நாய்க்கறி அவங்க சாப்பிடுவாங்க. பாம்பு, மலைப்பாம்பு புரூனியில் நிறையா உண்டு. மலைப்பாம்பு உடனே கழுத்தை வெட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க, பயங்கர பார்ட்டியாக இருக்கும். இது 3ம் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த உணவு. வண்டு, நாய், மலைப்பாம்பு. எல்லா பாம்பும், மலைப்பாம்பு நான் கண்ணால் பார்த்தது. உடனே ஓடி போய் அந்த கழுத்தை வெட்டிட்டு பாம்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய். படுத்தவர்கள் காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. பல பேர் என்னுடைய கம்பெனியில் இருந்த அந்த லேபர் கேம்பில் ஏறத்தாழ
நான் இருந்த அந்த 6 வருட காலத்தில் எப்படியும் 15 பேர் இறந்துருப்பாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா படுத்திருப்பான், காலையில் எந்திரிக்க மாட்டாங்க, அப்படியே தூங்கின மணிக்கு அப்படியே இருப்பாங்க. பாடியை ஊருக்கு அனுப்புவோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க, எதனால நடந்தது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு எந்த பழக்கமும் இருக்காது. இந்த உணவில் ஏதாவது பிரச்சனையா, அதுவும் இல்லை. ஆனால் அவங்க இறந்து போயிடுவாங்க. அவர்களுக்கே தெரியாது. அவனே சொல்லுவான், ஐ டோன்ட் நோ டுமாரோ ஐ வில் வேக் அப் ஆர் நாட் அப்படின்வான். நமக்கு தேவன் ஜீவனை கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம், பழகுறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுக்குறாரு. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் விதைக்கிறவனுக்கு விதையை தேவன் கொடுக்கிறார். 252வது பக்கம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி தான் நான் அந்த மெசேஜை தொடங்கினேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம்? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக நான் எப்பொழுது ஆகிறேன்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணுகிறேன். என் இயேசு கிறிஸ்துவானவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேற யாரும், என்னுடைய ஊழியக்காரரோ பாஸ்டரோ ரெவரண்டோ யாரும் என்னை கொண்டு போக முடியாது. என்னுடைய தேவனாகிய தேவகுமாரனாகி இருக்கிற மேலே இருந்து இங்கே வந்தவராக மாம்சத்திலே வந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவ தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேற யாரும் கொண்டு போக முடியாது. எல்லாரும் இங்கே இறந்துடுறோம், எல்லாரும் இங்கே நாம் இறந்து விடுவோம். நம்முடைய சரீரத்தின் தகப்பன், நம்முடைய பயாலஜிக்கல் ஃபாதர் எத்தனை வருஷம் நம்ம கூட இருப்பாங்க? மேபி 40 வருஷமோ 50 வருஷமோ. அதற்கப்புறம் அவர்களுக்கு வயதாகிவிடும், அவர்கள் போயிடுவாங்க. அது வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். நாம் நம்முடைய சரீரத்திலே நம்மை பெற்றெடுத்தவர்கள். ஆனால் தேவனோ பரலோகத்திலே இருக்கிறவர், ஆவிக்குரிய தகப்பன். என்றென்றும் நாம் வாழுகிறோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள். எந்த காலத்திலும் நம்மை அவர் கவனிக்கிறவர். நம்முடைய தகப்பன் கொஞ்ச நாள் அவர் இருந்துட்டு அவர் போயிடுவார். இந்த சரீரத்திற்கான அவர் தகப்பன். ஆனால் ஆவிக்குரிய தகப்பன், நான் இந்த 10 வருஷம் வாழ போகிறேன்னா, 60 வருஷம் வாழ போகிறேன்னா, 100 வருஷம் வாழ போகிறேன்னா, அதற்கு பின்பு பரலோகத்திலே நித்திய காலமாய் வாழ்வதற்கு அவர் என்னை கவனிக்க வேண்டும். அதற்கு அவர் நம்மை இங்கே கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் விதைக்கிறவனுக்கு விதையை நான் தருகிறேன், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் கொடுத்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்மை சும்மா வருகிறார் அவர் விட்டு விடுவதல்ல. அவருக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, செவிசாய்க்கும் பொழுது, அப்படியே நாம் அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது அதை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிறார். அதனால தான் மத்தேயு 6:33 நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவரை நாம் முதலாவது தேடுகிறோமா? காலையில் எழுந்த உடனே மொபைலை தேடுறோம், அவரை தேடுறோமா தேடலையோ? மொபைல் முதல்ல கண்ணை மூடிட்டு எந்த பக்கம் இருக்கு? முதல்ல நம்ம யாரை தேடுறோம்? முதலாவது நீங்கள் தேவனை தேடுகிறோமா? இன்னைக்கு கண்ணை முடிச்சிட்டோம், தேவனே இன்னைக்கு நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க, அதுக்கப்புறம் மொபைலை தேடுங்க. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? தேவனை முன் வைத்திருக்கிறேன். டெய்லி பைபிள் படிக்கிறோமா? ஜெபம் பண்ணுகிறோமா? தேவனை முன்னிறுத்துகிறோமா? எல்லாவற்றிலும் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட ஹீ டிமாண்ட்ஸ். அவர் நம்மிடத்திலே முதலாவது அவர் கேட்கிறார். இஸ்ரவேலில் பிறக்கிற எந்த முதல் ஆண் பிள்ளையும் என்னுடையது என்று சொன்னார். எந்த முதலும் என்னுடையது. ஆட்டுக்கு முதல் குட்டி பிறந்தாலும், மாட்டுக்கு முதல்
கன்று பிறந்தாலும் முதல்ல பிறப்பதெல்லாம் கர்ப்பத்தை திறக்கிற முதலான அத்தனையும் என்னுடையது என்று சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல் தி வெரி ஃபர்ஸ்ட் எதை நாம் கொடுக்கிறோம்? தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? நேரத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய கடமையை அவருக்கு கொடுக்குறோமா? அதெல்லாம் அப்புறம். டைம் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன வேலைக்கு போகணும், இல்லை இன்றைக்கி ரொம்ப முக்கியமான உறவினர்கள் வந்துட்டாங்க, இல்லை இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, அதை நான் முதலாவது செய்து விடுகிறேன், அதற்கப்புறம் நம்ம ஈவினிங் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் காலையில் எங்கே போனீங்க? இல்லை காலையில் வேலை இருக்குது, அதனால் ஈவினிங்காக நாங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வரலாம். தேவன் ரெண்டாவதை கேட்கல, முதல்ல உள்ளதான் கேட்குறாரு. அவர் நான் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தால் எனக்கு அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறார். நான் ஒரு படி மாவு என்னிடத்தில் இருக்கு, அதை கொடு என்று சொன்னார். நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். அதை எனக்கு அவர் மாற்றி தந்தார். அந்த மாற்றித்தர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலிலே நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக, நாம் சாட்சி ஆவதற்கு முன்பதாக சோதிக்கப்படுகிறோம். சாட்சி ஆவதற்கு முன்பதாக நாம் சோதிக்கப்படுகிறோம். சாட்சி அப்படின்னா சபையில் நின்று இன்றைக்கி நாங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்குற அந்த மைக்கு மேட்ரு கிடையாது. சொல்லுவாங்க, நான் வந்து போன வாரம் நான் வேலை கிடச்சிருச்சு, நான் சாட்சி சொல்லுவேன். போன வாரம் என்னை ஆண்டவர் காப்பாற்றினாரு, நான் சாட்சி சொல்லுவேன். அந்த சாட்சி இல்லை, அது சாட்சி இல்லை, அது பேர் வாக்குமூலம். உங்களுக்கு நடந்ததே நீங்கள் சொன்னால் வாக்குமூலம். மற்றவர்களுக்கு நடந்ததே நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் சாட்சி. கோர்ட்டில் போய் நின்றுட்டு கொலை செய்தது பார்த்தியா அப்படின்னா, இல்லைங்க அவர் சொன்னார், அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை பிடிச்சி மேற்கொண்ட அபராதத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நடந்ததை நான் கண்ணால் பார்த்தா தான் சாட்சி. எனக்கு நடந்ததை நான் சொன்னால் அது வாக்கு மூலம். இப்போ சாட்சியாக ஒரு காரியம் நடந்ததை நான் சாட்சியாக நிற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் முதலாவது சோதிக்கப்படுகிறேன். திரும்ப அந்த இடத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். இங்கே நடந்த சம்பவம் நமக்கு வாழ்க்கையில் பல நேரம் நடந்திருக்கும். இந்த அம்மா சுகமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு சின்ன மாவை எடுத்தாங்க, கீழ்ப்படிந்தார்கள், அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். தேவனுடைய மனுஷன் நம்ம வீட்டிலே இருக்கிறாரு, அவருக்கும் ஆகாரமாச்சு, நமக்கும் ஆகாராச்சு, நம்ம பிள்ளையும் சாப்பிடுது, எல்லாம் சந்தோஷம்தான். 17வது வசனம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அதாவது அவன் சாகிறது வரைக்கும் அந்த வியாதி விடலையாம், செத்தே போயிட்டான். இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உனக்கு என்னையா பிரச்சனை? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா எங்களிடத்தில் வந்தீர் என்றான். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்திலே தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து நான் தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவன் தாயினிடத்தில் கொண்டு வந்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். நல்லா இருந்த பிள்ளை செத்து போயிட்டான்.
அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் உண்மையாக இருந்தேன், கீழ்ப்படிந்தேன், நம்பி இருந்தேன், எல்லாம் ஒழுங்காக இருந்தேன், சபைக்கு போனேன், பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு இருந்ததெல்லாம் நான் உதவி பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எனக்கா இந்த நிலைமை, எனக்கா இந்த பிரச்சனை, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என்னை தேவன் இப்படி பார்த்துட்டாரு அப்படின்னு அப்போவே கதவை சாத்திட்டு போயிட்டோம்னா உள்ளதும் போச்சு. ஏனென்றால் நான் சாட்சியாக வர வேண்டும் என்றால் என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். காலேஜ் போயிருக்கிறோம், பிகாம் சேர்ந்தாச்சு, எம்காம் சேர்ந்தாகிவிட்டது, எம்பிபிஎஸ் சேர்ந்தாகிவிட்டது, கஷ்டப்பட்டோம், படிக்கிறோம், எல்லாம் முயற்சி பண்ணோம், அட்மிஷன் ஆயிடுச்சு, படிக்க ஆரம்பிச்சாச்சு, 2 வருஷம் முடிஞ்சது, இன்னும் கடைசி பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சை எழுதினால் எனக்கு பட்டம் கிடைக்கும், பட்டம் கிடைத்தால் நான் பட்டதாரி வேலைக்கு போகலாம். எப்போ அந்த பட்டம் கிடைக்கும்? நான் பரீட்சைக்கு போய் நிற்கணும். நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்ததுனாலேயோ படித்ததுனாலேயோ உங்களுக்கு நிறைவு பெற்று விடவில்லை. படித்ததெல்லாம் கொண்டு போய் யாரோ ஒருத்தர் உட்காந்து என்னமோ கேள்வி கேட்டிருப்பான், அதற்கு நாம் பதில் எழுதி சரியாக எழுதினால்தான் எனக்கு பட்டம் கிடைக்கும். பரீட்சைக்கு நாம் நிற்க வேண்டும். நாம் பரீட்சையில் போய் நிற்காம அதை உதாசீனப்படுத்தினால், நான் என்ன தப்பு பண்ணேன், கடவுள் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுத்தாரு அப்படின்னு நான் அந்த சோதனையை சந்திக்காமல் விட்டால் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. நான் எல்லா பரீட்சையிலும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, நான் ஏன் இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு டீச்சரை கேட்க முடியுமானா முடியாது. ஒவ்வொரு மாதமும் வைக்கிற டெஸ்ட்டு வேறு, கடைசியாக ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறது வேறு. டீச்சர் உங்களுக்கு 180 மார்க் இல்லை 90 மார்க் இல்லை 100 மார்க் போட்டு 2 ஸ்டாரையும் போட்டு அனுப்புவாங்க. ஆனால் கடைசியாக ஒரு பரீட்சை அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் எழுதணும், நீ தான் எழுதணும், யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. கிளாஸ் எக்ஸாமில் அவங்களே பக்கத்தில் உட்காந்து சப்போர்ட் பண்ணலாம், கேட்டால் சொல்லிக் கொடுக்கலாம், ஆதரவாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஆதரவாக இருந்தவங்க ஃபைனல் எக்ஸாம் வரும் பொழுது ஆளே இருக்க மாட்டாங்க. வேற ஒரு டீச்சர் உட்காந்துட்டு கொடூரமாக பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, இன்னொரு டென்ஷனை ஏற்றி விட்டுருவாங்க. ஏற்கனவே கண்ணு விழிஞ்சு கிடக்கிறோம், இந்த அம்மா இன்னொரு 5 நிமிஷம் யோசித்து எழுதுப்பா அப்படின்னு ஒரு ஆதரவாது சொல்லுவாங்களன்னா இல்லை, சீக்கிரம் எழுதுலன்னா மூடி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னா நம்ம இன்னும் டென்ஷன் ஆயிரும். நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆதாரம் என்று நினைத்து கொண்டிருந்த மகன் இறந்து போயிட்டான். இப்போ இந்த அம்மா ரொம்ப கேட்குறாங்க, நான் உன்னை கேட்டேன்னா என்னத்துக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வந்த, அப்போவே நான் சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போயிருந்திருக்கலாமே. தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்திலே வந்தீர்? இவ்வளோ நாள் சாப்பிட்டோமே, அதுக்கு நீ ஒரு வார்த்தை நன்றியாவது சொன்னியம்மா? அதெல்லாம் போட்டும், என் பிள்ளை செத்து போயிட்டான். அவர் சொன்னார், பரவாயில்ல கவலைப்படாத, கொடு, நான் செய்கிறேன். அந்த அம்மா உடனே கொடுத்தாங்க. போ, செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் என் வீட்டு பக்கமே வராது, ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்னு அந்த அம்மா வரட்டலை. அப்போயும் நம்பினாங்க. அந்த கீழ்ப்படிதலும் அக்செப்டன்ஸும் நமக்கு எந்த இடத்துலையுமே அவசியம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்வார், நீ பெற்றுக்கொள்ளாதது யாது அப்படின்னு கேட்பார். பெற்றுக்கொள்ளாதது யாது அப்படின்னா, ஒரிஜினலாக எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. பிறக்கும் பொழுது நான் எப்படி பிறந்தேன்? ஒன்றுமே பிறக்கலை. அம்மா யாருன்னு யாராவது சொல்லி கொடுத்தா தான் எனக்கு அம்மா இதுன்னு தெரியும், அப்பா யாருன்னு சொல்லி கொடுத்தா தான் அப்பாவே யாருன்னு தெரியும். அப்படி நான் எதுவுமே இல்லாமல் தான் நான் பிறந்தவன். பெற்றுக்கொள்ளாதது யாது? இன்றைக்கு நான் யார்? நாம சம்பாதித்ததா, நாம படித்ததா? இல்லையே, எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே கிடைத்ததல்லவா. இப்போ நான் பெற்றுக்கொண்டவனானால் எல்லாமே நான் வாங்கி எனக்கு கிடைத்தது தான், தானாக வந்துடலை, வெளியில இருந்து வந்தது, அடுத்தவர்கள் கிருபை கொடுத்தது, அடுத்தவர்களுடைய உதாரத்துவத்தினாலே ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய கிருபையினாலே தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துருக்கிறோமே. அவர் நினைச்சிருந்தா இன்றைக்கும் நம்மளை வேரோட பிடுங்கி போட்டிருந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கு நான் இவ்வளவு நம்ம வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. பெற்றுக்கொண்டவன் அல்ல,
எல்லாமே நான் வெளியில இருந்து தான் எனக்கு வந்தது. வித்தின் அவர் செல்ஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக உள்ளுக்குள்ள இருந்து என்ன வந்தது? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம வெளியிலிருந்து தான் வாங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் பெருமை பாராட்ட எனக்கு வழி இருக்கானா? இல்லை. நான் கிருபையை பெற்றுக்கொண்டு என் தேவன் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்தான் என்னை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று என்றைக்கு நாம் உணர்கிறோமோ, இந்த அம்மா என்ன பண்ணாங்க? அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த பிள்ளையை கொடுத்தாங்க. அப்பா எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணு, என்னால் ஒன்றும் முடியாது, நான் நம்பியிருந்தேன் பிள்ளை இப்போ செத்து போயிட்டான், நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருந்தேன், அது கைவிட்டு போய்விட்டது, இப்படியாவது நான் பிழைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன், கைவிட்டு போய்விட்டது, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த அம்மா அதை கீழ்ப்படிந்தார்கள். அவர் கொண்டு போய் மாடியில் கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த ஜெபம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பல பேருக்கு புரிகிறதில்லை. கோர்ட்டில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டுடேஸ் ப்ரேயர் அப்படின்னா விண்ணப்பம். இன்னைக்கு கோர்ட்டில் போய் நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்கள். 17வது அதிகாரத்தில் 21வது வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம்னா என்னது? ப்ரேயர், ரெக்வஸ்ட். முதலாளிகிட்ட போயிட்டு, முதலாளி 3 வருஷம் நான் வேலை பார்த்துருக்குறேன், இந்த சம்பளம் எனக்கு டபுளாக போட்டு கொடுங்க அப்படின்னு போய் சொன்னோம்னா என்ன ஆகும்? இருக்கிற வேலையை விட்டுட்டு உடனே கிளம்பு அப்படின்னு டெர்மினேஷன் பண்ணி கொடுத்துருவார். நாம் அவர்கிட்ட போய் அதிகாரம் படுத்த முடியாது. நாம் கெஞ்சி தான் கேட்கணும், இறங்கி கேட்கணும். விண்ணப்பம் அப்படின்னா ப்ரேயர்னா இறங்கி கேட்குறது. ஜபத்தில் இன்னைக்கு டிவிலெலாம் போட்டு பாருங்கள் ஜபம் என்ன நடக்குன்னு. தாரும் ஆண்டவர் இப்பொழுதே விடுவிப்பீராக. இவர் இங்கேருந்து கட்டளை கொடுக்குறது. இங்கே கட்டளை கொடுத்த உடனே அவர் அங்கேருந்து பயந்து கீழே இறங்கி உடனே எல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவார். ஜபம் அப்படிங்கிறது அதிகாரம் அல்ல. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலரை நீங்கள் சத்தம் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த அம்மா சொல்லிட்டு போவாங்க, மௌன உன் பேப்பர் எப்படி பாஸ் ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஆர்டர் பண்ண கடவுள் இடத்துல போய் இன்னைக்கு கட்டளை எல்லார்ட்டையும், ஆண்டவரை இப்பொழுது இதை செய்ய போகணும், இப்பொழுதே செய்யணும், இதை செய்யணும். எங்கே நடக்கும்? கூரையை விட்டே ஜபம் போகாது. விண்ணப்பம் அப்படின்னா ப்ரேயர். யூ ஹாவ் டு ப்ளீட், ரெக்வஸ்ட். நீங்கள் பரம தேவனிடத்தில் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் இடத்துல போய் நாம் யார்? தாவீதே சொல்கிறாரு, நீ நான் தெள்ளு பூச்சிங்கிறார். தாவீதே தெள்ளு பூச்சினா நீங்களும் நானும் யார்? ஒன்றுமே கிடையாது. தூசியாக கூட இருக்க முடியுமா? நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது தாழ்மையை நாம் முதல்ல கற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு இறங்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு தொண்டை அடைத்து கொள்ளும், வார்த்தை வராது, பேச முடியாது. தேவன் அதை அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவராக கூப்பிட்டு நமக்கு என்ன தேவைன்னா கொடுத்துருவார். ஏன்னா அவர் தெரியும் ஏன் நம்ம துக்கமாக இருக்கிறோம். இப்போ தேவனிடத்தில் வரும் பொழுது யூ கேனாட் டிமாண்ட், யூ கேனாட் ஆர்டர். இந்த ப்ளீடிங் இருக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம உணர்ந்த பொழுது நம்ம சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரிடத்துல போய் அமைதியாக இருந்து, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறது தான் எனக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் இந்த சூழல் என்னை அதை கற்றுக் கொடுக்குது, இந்த சூழல் என்னை திருத்துவதற்கு வாய்ப்பாக அமைகிறது, என்ன தவறு, எதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும், எனக்கு அதை கற்றுத்தாங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் பொறுமையை, விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, சிந்தித்து நிதானமாக அதை கவனிக்கும் பொழுது, நம்ம எங்கேயோ எதையோ தப்பு பண்ணிட்டோம், எங்கேயோ எதையோ விட்டு கொடுத்துட்டோம், எங்கேயோ எதையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஐ ஃபர்காட் டு நோட்டீஸ் சம்திங் சம்வேர். அதை நான் கவனித்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சூழலை தேவன் அங்கே கொண்டு வர்றாரு. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் எல்லாம் நன்மைக்கு என்று வேதாமம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழல் நெருக்கடி வந்த பொழுது, என்னால் லெஃப்ட் பக்கம் போக முடியல, இடது பக்கம் போக முடியல, வலது பக்கம் போக முடியல, நெருக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாரு? சகலமும் நன்மைக்கு. நவ் இட் இஸ் டைம் தட் யூ ஸ்டே புட் டுகெதர். ஜஸ்ட் அப்படியே பிடிச்சிட்டு நில்லு. ஒரு 4 வருஷம் முன்னாடி ரொம்ப பொருளாதாரத்தில் உலகம் முழுவதும் சிக்கலில் வந்தது. இந்த கொரோனா சமயம் பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் திக்குமுக்காடி போனாங்க, கம்பெனிகளெல்லாம் மூடினாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போது நான் வேலை பார்த்து கொண்டு இருந்த கம்பெனி எங்கள் எல்லா மேனேஜரையும் கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு டெர்மினேட் எவ்ரி ஒன். அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப விரும்பலை, சம்பளத்தை நான் பாதியாக குறைச்சிட்றேன், நீங்கள் எல்லோரும் வேலை பாருங்கள், புரிந்துக்கோங்க, நான் எப்படியாவது மீண்டும் நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னா நாங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எல்லோரும் ஓகே சொன்னாங்க, வேலையை பார்த்தோம். அப்போது ஒரு பெரிய கம்பெனியினுடைய மிகப்பெரிய கம்பெனி, ஏறத்தாழ 6000 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த முதலாளி வர்றாரு, ஒரு ஆர்டர் சைன் பண்ணுறதுக்காக நான் அவரை கூப்பிட்ருக்குறேன். நான் வழக்கமாக இப்போ அவங்க 10 மில்லியன் அப்படின்னாங்கன்னா 8 மில்லியனுக்கு நாங்கள் கேட்போம். அவர் சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணிட்டு சொன்னார், எடி சார், ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹோல்ட் அப்படின்னார். என்னென்னா என்ன இருக்கோ நாங்கள் அதை ஜஸ்ட்டு பிடிச்சிக்க பார்க்குறோம், அவ்வளோதான். என்ன கிடச்சிருக்கோ நாங்கள் பிடிச்சிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அதை முன்னாடி போகணும்னு நான் விரும்பலை, பின்னாடி விழுந்துடக்கூடாது, என்னமோ கிடச்சிருக்கோ நான் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். நம்ம சில நேரம் நம்ம வாழ்க்கையில் முன்னாடி போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், போக முடியல. ஆனால் விழுந்துடாமல் இருக்கணுமே, இருக்கிறதை நம்ம பற்றி கொள்ளணும். நமக்கு தேவனுடைய வார்த்தை, அதை நாம் பற்றி கொள்ளுகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம், மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நான் கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு செவி சாய்க்கணும், முன்னுரிமை கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம், பைபிளை வாசிப்போம், ஒரே ஒரு வசனம் டெய்லி அதை படிக்கலாமே, அதை அசைப்போடுவோம். ஏன் நம்ம கேட்போம். நம்முடைய லைஃப்பில் தேவன் பல காரியங்களை நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார். மேலே வருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம், பேஜ் நம்பர் 317, 317, 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு தங்கத்தை வெட்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படியே நம்ம காதிலையோ கழுத்திலையோ போட்டுக்க முடியுமானா முடியாது. அது தங்கம் தான், பியூர் தங்கம் தான். ஆனால் அதை அந்த அடுப்பில் வைத்து சூடேற்றி உருக்கி அதனுடைய எல்லா அந்த டஸ்டெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பவும் கட்டியாக மாற்றி முடிஞ்சிருச்சா இல்லை, அதை திரும்பவும் சுத்தியில் போட்டு அடித்து நிமித்தி கம்பியாக நீளமாக இழுத்து முறுக்கி அதுக்கப்புறம் தான் ஆபரணமாக செய்ய முடியும். அது ஒரிஜினல் தான், பியூர் தான், பயன்படலை. அதை அடிக்கணும், நொறுக்கணும், உருக்கணும், நிறுத்தணும், கம்பியாக இழுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆபரணம் ஆகுது. நம்முடைய வாழ்வில் நாம் ஆபரணமாக ஜொலிக்கணும்னா இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டினதுக்கு அப்புறம்தான் அங்கே வருகிறது. அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்தார்கள், தேவனிடத்தில் கொண்டு வந்து அதை ஒப்பு கொடுத்தார்கள், மீண்டும் அதை
பல நன்மைகளாக சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க? அவர் கர்த்தருடைய உண்மையான வார்த்தை உண்மை என்பதை நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வரல. இப்போ சொல்கிறாங்க, இது உண்மை, எனக்கு தெரியும். இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் அதை பார்த்து கொள்வார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு பல சூழல் இப்படி வரலாம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்வோம், கீழ்ப்படிவோம், அவரை நம்பி இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா என்று சொல்லி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அடைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அடைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதனா கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு